அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறது. நீதிமான் என்ன செய்வான்? இன்றைக்கு விசுவாசம் என்கிறதான அஸ்திபாரம் சபைகளுக்குள்ளே தகர்க்கப்படுகிறதான நாட்கள். தெசலோனிக்கேயரிலே சொல்லப்படுகிறது, விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகன் வெளிப்படுவான். அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. தடை செய்கிறவன் நீங்க முன்னே அது என்ன செய்யாது, வெளிப்படாது. ஆனாலும் விசுவாச துரோகம் நேரிடும். அநேகர் விசுவாசத்தை விட்டு விலகும் பொழுது கலங்காதீங்க, அது சம்பவிக்க வேண்டியவைகளே. அநேகர் விசுவாசத்தை விட்டு பின்வாங்கும் பொழுது, சபைக்குள்ளே விசுவாசம் இருதயங்களிலே இருந்து பின்வாங்கப்படும் பொழுது கலங்காதீங்க. ஏனென்றால் அவை என்ன செய்ய வேண்டியது, சம்பவிக்க வேண்டியது. முந்தினோர் பிந்தினோராய் மாறும் பொழுது கலங்காதீங்க, ஏனென்றால் இவைகள் சம்பவிக்க வேண்டியது. ஏனென்றால் இன்னொன்று நடக்கும், பிந்தினோர் முந்தினோராய் வருவார்கள். பரிசேயரும் சதுசேயரும் வேதபாரகரும் கர்த்தருடைய ஜனங்கள் நாங்கள் தான் என்று சொல்லி பெருமை பாராட்டினவர்களும் நித்திய ஜீவனுக்குள்ளே புறப்பட்டு போகிறதற்கு முன்பதாக ஆயக்காரரும் விபச்சாரிகளும் அங்கே புறப்பட்டு போவார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது. ஆகவே நிற்கிறோம் என்று எண்ணுகிற நாங்களும் விழுந்து விடாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவோம். பிரசங்கிக்கிற நாங்களும் தகுதி இல்லாதவர்களாய் போகாதபடிக்கு ஒவ்வொரு நாளும் எங்களுடைய சரீரங்களை கர்த்தருடைய சமூகத்திலே ஒடுக்கி கீழ்ப்படுத்தும்படி அதை நாங்கள் என்ன செய்யணும், கர்த்தருக்கு முன்பதாய் செய்யும்படி எங்களை ஒப்புக் கொடுப்போம்.